பழனிசாமியும் வேலுமணியும் ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. இப்பொழுது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கருஞ்சல் ஒன்று சேர்ந்த உருவாக இருக்கின்ற வருங்கால தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இங்கே உரையாற்றுவார். தமிழ் பேசிட்டாலும் அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து திமுகவுடைய பொருளாளர். அது தெரியுதா? இந்த வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி ஏன்னா எம்ஜிஆர் பார்த்தே இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம். சும்மாரா சொம்ப. நான் எம்ஜிஆருடைய பரம ரசிகன். அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். நான் வந்து எம்ஜிஆருடைய பரம ரசிகன். அவர் சினிமா வந்துருச்சுன்னா ஸ்கூலை கட் பண்ணிட்டு நாங்க சினிமாக்கு போயிடுவோம். ஃபெயில் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிட். அந்த அளவுக்கு அவர் மீது நாங்க பற்று உள்ளவங்க. நடிக்காதடா. குண்டு சீட்டு இல்லாம பேச முடியாதுன்னு பாஜக காட்டுது. குண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாதுன்னு பாஜக குற்றம் காட்டுறாங்க. குண்டு செட்டியா ஏன்னா இது ஆதாரத்தோட சொல்லணும். சும்மா இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இன்னைக்கு தொடர்ந்து அந்த டெல்டா பகுதியில், தஞ்சை மாவட்டத்தினுடைய டெல்டா பகுதியில், நாகை மாவட்டம் திருக்குவளை தலைவர் பிறந்த திருக்குவளை பகுதியில் தொடர் மழையின் காரணமாக அங்க வறட்சி ஏற்பட்டு பயிர்கள் அழிந்து நாசமாகி ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார் என்ற ஒரு செய்தி இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒன்று முருகன் கலைஞருடைய பிள்ளையாக நின்று கேட்கிறேன், உங்களில் ஒருவனாக நின்று கேட்கிறேன். மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படியெல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மயிலார். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய டாக்டர் வருண் தானே, டாக்டர் வருண் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், அதேபோல் ஏற்காடு தொகுதியில நம்முடைய தமிழரசன் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கு ஏற்காடு தொகுதியில உதயசூரியன் சின்னத்திலும், எனக்கு வந்து 4 பேர குழந்தைகள். என்னுடைய மகன் உதயநிதிக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்னுடைய பொண்ணுக்கு செந்தாமரைக்கு காதல விடல. என்னுடைய பொண்ணுக்கு செந்தாமரைக்கு களவாணி பையன். எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் அவங்ககிட்ட ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறது, காமெடி பண்றது. கவுண்டமணி செந்தில் வாழைப்பட காமெடி விளையாடுறது. இதை வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்கு மாதிரி நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெருமை. அவங்களோட கேம்ஸ், பில்லியர்ட்ஸ், செஸ், கேரம் போர்டு, கிரிக்கெட்டு. சார், எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். ஊட்டச்சத்து குறைந்து பிறக்கும். குடியரசு தினம் ஜனவரி 26 இல்ல டிசம்பர் 25 சாய்ஸ் கொடுத்து கேட்டா கூட டிசம்பர் 25 சொல்றவர் தான் நம்ம பிட்டு மாமா ஸ்டாலின். ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது துண்டு சீட்டோட போனாலே நம்ம ஆளுக்கு வாய் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகும். தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே சின்ன வயசுலயே இவங்க அப்பா புடவையோட ஒரு தட்டு தட்டி ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிடான்னு சொல்லியிருந்தா திமுகவாவது உருப்பிருக்கும். திரு ராசா, ஒரே ஊழல்ல மொத்த உலகத்தையும் ஆர் ராசாவா, யார் ராசா இவரு அனு திரும்பி பார்க்க வச்சவரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். திரு வைகோ, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவர் ஒரு அரசியல் சைக்கோ.
200 எம்பியை ஒத்தையால சமாளிச்சவன் பார்லிமெண்ட்ல, தெரிஞ்சுக்கோ. ஒரு கட்சி ஆரம்பிச்சு உன்ன முதல்வர் ஆக்குற, உன்ன முதல்வர் ஆக்குற, உன்ன முதல்வர் ஆக்குறன்னு சுத்துற ஒரு அரசியல் ஏஜென்ட். ஒரு காலத்தில் உங்களுக்கு நிழலாக பக்கபலமாக எப்படி இருந்தேனோ அதை போல என் ஆருயிர் சகோதரன் தளபதி ஸ்டாலினுக்கும் இந்த வைகோ அப்படி இருப்பான். திருமாவளவன் ஒரு காலத்துல நல்ல தலைவராக தான் இருந்தாரு. ஆனா என்ன பண்றது, செயற்கை சரியில்லை. இப்போ அரசியல் ஒட்டுணை ஆயிட்டாரு. என் தொண்டர்கள் என்னை கிங் மேக்கராக பார்க்க விரும்பவில்லை, கிங்காக பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொன்னார். அவரால் நிதானமாக மேடையில் நிற்க முடியல. அப்போதே ஒன்று தெளிவாகிவிட்டது, நான் இனி யாரையும் முதலமைச்சராக்க மாட்டேன், நான் தான் தமிழகத்தின் முதல்வர் ஆவேன் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அவரால் நிதானமாக மேடையில் நிற்க முடியல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானா என்ன ஆக யோசிச்சு பாருங்க. அது வேற வாயி, இது நார வாயி. திரு உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் தொப்புள் கொடியோட தான் பிறப்போம். ஆனா இவர் மட்டும் என்னமோ திமுக கொடியோடயே பிறந்த மாதிரி பில்டப் கொடுத்து பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரத்துல சொல்லி இருக்காரு, அழகான ஒரு வேட்பாளரை இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிஷன் இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? இப்போது தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்குது. நீங்க மக்களை சந்திச்சு வரீங்க, மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. டிவி யாருமா கொடுத்தா? அவங்க தானே கொடுத்தாரு, எங்க தாத்தா தானே கொடுத்தாரு. செட்டப் பாக்ஸ் எங்க அப்பா கொடுப்பாரு வந்து. அப்புறம் என்ன பேச்சுக்கு நீ இங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? திருமிகு கனிமொழி சுகர் பேஷண்ட்டுக்கு ஸ்வீட்டு கொடுக்கறதும் கனிமொழிக்கு சீட்டு கொடுக்கறதும் எவ்வளோ தப்பான விஷயம்ன்றது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும். ஓ குரலி வித்தையா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தப்பு டு டு டு. ஐயோ ஐயோ. Why black? Sam black.